ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு ஷார்ட் ஸ்டோரி. ஒரு ஊரில் ஒரு குரு இருந்தாராம். யார் எப்படி நடந்துக்கிட்டாலும் அவருக்கு கோபமே வராதாம். அவரை அவமானப்படுத்தினா கூட கண்டுக்காமல் இருப்பாராம். நிறைய பேர் எப்படி எல்லாமோ முயற்சி பண்ணி தோல்வியை சந்திச்சது தான் மிச்சம். இவரோட நிதானமும் பொறுமையும் வானளவில் இருந்துச்சாம். எது பண்ணாலும் கோபமே வரலையே, இந்த ரகசியத்தை எப்படியாவது நம்ம தெரிஞ்சுக்கணும்னு சிஷ்யர் நினச்சாராம். என்ன பண்ணலான்னு யோசிக்கும் போது சரி குருக்கிட்டே கேட்டுருவோன்னு ஒரு நாள் என்ன பண்ணாராம், குருவே உங்ககிட்ட நான் ஒன்று கேட்கணும்னு மெல்லமாக சொன்னாராம். அதுக்கு குரு சிரிச்சுக்கிட்டே கேள் சிஷ்யா என்றாராம். சிஷ்யர் உடனே உங்களுக்கு எப்படி கோபமே வராமல் இருக்கு அப்படின்னு கேட்டாராம். அதுக்கு அந்த குரு கோபப்படாத ரகசியத்தை சொன்னாராம். நான் ஒரு ஏரியில காலியான படகுல அமர்ந்து தியானம் செய்யறத வழக்கமா வச்சிருக்கேன். அப்படி ஒரு முறை தியானம் செய்யும் போது நான் அமர்ந்திருந்த படகை இன்னொரு படகு முட்டிருச்சு. என்னோட தியானம் கலைஞ்சிருச்சு. இப்படி அஜாக்கிரதையா படகை முட்ட விட்டது யாருன்னு எனக்கு பயங்கரமா கோபம் வந்துச்சு. கண் முழிச்சு பார்த்தேன். அந்த படகுல யாருமே இல்லை. அது ஒரு வெற்று படகு. காத்துக்கு அசைஞ்சு அசைஞ்சு வந்து நான் தியானம் செய்யற படகை முட்டிருக்கு. என் கோபத்தை அந்த படகு கிட்ட காட்ட முடியுமா? காட்டினாலும் பிரயோஜனம் இல்லை. யாராவது என்னை கோவப்படுத்தும் போது எனக்கு அந்த சம்பவம் தான் ஞாபகத்துக்கு வரும். இதுவும் வெற்று படகுதான்னு நினச்சி நான் அமைதியாயிடுவேன் என்றாராம். சீடனே, கோபத்தை 3 வகையாக பிரிக்கலாம். கோபம் அறிவை பாதிக்கக்கூடியது, கோபம் உடலை பாதிக்கக்கூடியது, கோபம் நடத்தையை பாதிக்கக்கூடியது. மண்ணுன்னு தெரிஞ்சும் தான் தலையில் நம்மளே ஏன் கொட்டிக்கணும்? புரிந்ததா ரகசியம் என்றார் குரு. குரு கோபப்படாததின் ரகசியம் கேட்டு சிஷ்யர் தெளிவடைந்தார். உண்மையான பலசாலி யாரென்றால் கோபத்தால் எல்லோரையும் அடக்குபவன் அல்ல, தன் பொறுமையால் அடக்குபவனே. நன்றி.